வணக்கம். இதில் அங்காவ ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண்ணெண்ணெயில் இயங்கும் பேருந்துகள், காவல்துறை அதிரடி நடவடிக்கை. வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும், வெளியான அறிவிப்பு. செம்மணியில் மீட்கப்பட்ட மோதிரம், விரையும் ஐரோப்பிய தூதுவர் குழு. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் வான்வழி தாக்குதல், சென்கோம் அறிவிப்பு. ஈரான் ராணுவ கோபுரத்தை அழித்த அமெரிக்கா, வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் 24 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. உச்சகட்ட சினத்தில் ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள் மீது குண்டுமழை. வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். தொடர்பென விரிவான செய்திகள். டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சட்டவிரோதமாக இயக்கப்படும் பேருந்துகள் மீது காவல்துறை நாடு தழுவிய அளவில் தீவிர நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 100 பேருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல பேருந்து நடத்துனர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் வழக்குகளும் பதிவு செய்யப்பட உள்ளன. பேருந்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆய்வக பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமான முறையில் அதிக அளவில் மண்ணெண்ணெய் கொள்முதல் செய்வதை தவிர்க்கவும், பயணிகள் பேருந்துகளுக்கு அதை விற்பனை செய்ய வேண்டாம் என்றும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களிடம் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இத்தகைய பேருந்துகளை கண்டறிந்து தொடர் சோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் கண்டி, நுவரெலியா, காளி, மாத்தறை மாவட்டங்களில் இடைக்கிடையே லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள் மற்றும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழியை பார்வையிட 4 ஐரோப்பிய நாடுகளினதும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினதும் தூதுவர்கள் குழு வருகை தரவுள்ளது. இந்த மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தூதுவர்களே செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவர் என தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வருகை தரும் மேற்படி குழுவினர் 22ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி குழுவினர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் எனவும் அறிய முடிகின்றது. இதே நேரம் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்போது சேதமடைந்த மோதிரம் ஒன்றும், விரலெலும்புடனான செம்பிலான மோதிரம் ஒன்றும், குவியலாக 2 தொகுதி எண்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா புதிய அலை வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் எக்ஸ் தளத்தில் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கிழக்கு நேரப்படி பிற்பகல் 3 மணி முதல் ஈரான் மீது ஒரு சுற்று தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய ராணுவ திறன்களை தொடர்ந்து பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல்களின் இலக்குகள் அல்லது அதன் விரிவான அளவு குறித்த மேலதிக விவரங்களை மத்திய கட்டளையகம் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஈரானின் தென்கிழக்கு கடலோர பகுதியில் அமைந்திருந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான கண்காணிப்பு கோபுரம் ஒன்றை அமெரிக்கா அளித்துள்ளதாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சபகார் துறைமுக நகரில் உள்ள சபகார் சகீத் கலந்தாரி துறைமுக கண்காணிப்பு கோபுரம் அளிக்கப்பட்டதன் மூலம் கோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களை கண்காணித்து இலக்கு வைப்பதற்கும் பொதுமக்களின் கப்பல் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்குமான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் திறன் பலவீனமடையும் என்று அமெரிக்க மத்திய கட்டளையகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு இந்த தாக்குதலானது ஈரான் மீதான தற்போதைய அமெரிக்க கடற்படை முற்றுகையை மீற முயற்சிக்கும் கப்பல்களை தவிர பிராந்திய கடற்பரப்பில் உள்ள மற்ற அனைத்து கப்பல்களின் தடையற்ற கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தையும் பாதிக்கிறது என்று ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்து வரும் தொடர் முயற்சிகளுக்கு மத்தியிலேயே இந்த உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற தாய்லாந்து கொடியேற்றப்பட்ட கப்பல் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கார்க் தீவில் நங்கூரமிடப்பட்டிருந்த ஈரானிய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக புஷேர் மாகாணத்தின் துணை ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டதாக ஹோர்மோஸ்கான் மாகாணத்தின் ஈரானிய துணை ஆளுநர் கூறியதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் மேலும் 8 பேர் காயமடைந்ததாக அந்த அதிகாரி கூறியதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. கடந்த சில நாட்களாக ஈரானின் முக்கிய கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள பென்னு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து உளவுத்துறையின் துல்லியமான வழிகாட்டுதலின்படி பாகிஸ்தான் இராணுவத்தினர் அங்கு அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்பிற்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்த 24 ஆபத்தான பயங்கரவாதிகள் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் பதுக்கி வைத்திருந்த நவீன ரக போர்க்கால ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் குவியலாக கைப்பற்றப்பட்டன. வெற்றிகரமாக ஆபரேஷனை முடித்த இராணுவ வீரர்களை அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் உள்துறை மந்திரி மோசின் நக்வி ஆகியோர் பாராட்டியுள்ளனர். ஈரானின் கண்காணிப்பு தளங்கள், இராணுவ தளவாட உட்கட்டமைப்பு, நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் கடல்சார் திறன்கள் மீதான தொடர்ச்சியான 7வது இரவு தாக்குதல்களை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கடலை பிரிவு தெரிவித்துள்ளது. லோரெஸ்தான் மாகாணத்தின் கோரமாபாத் நகரில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவைத்திலிருந்து அமெரிக்கா ஏவிய ஏவுகணை தாக்குதல்களின் விளைவாக இந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததாக அந்த செய்திகள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலடியாக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஜோர்டானின் வான்பரப்புக்குள் சனிக்கிழமை அதிகாலையில் நுழைந்த ஈரானிய ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வீழ்த்தியதாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் வழக்கமான தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜோர்டான் இராணுவம் கூறியுள்ளது. இந்த இடைமறிப்பு நடவடிக்கைகளால் உயிரிழப்புகளோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றும் ஏவுகணைகள் விழுந்த இடங்களில் இருந்து சிதிலமடைந்த பாகங்களை அகற்றி அப்பகுதிகளை பாதுகாப்பானதாக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.